நான் செபியில் ரிஜிஸ்டர் பண்ண பர்சன் கிடையாது. எந்த ஒரு ஷேரை வாங்குறதும் விற்கிறதும் உங்களோட சொந்த முடிவாக இருக்கணும். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஐடி செக்டாரில் இருக்கிற ஒரு ஷேரை பற்றி பார்க்கலாம். டிசிஎஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீஸ். இவ்வளோ கலவரத்தில் இந்த டிசிஎஸ் அதிகப்படியாக இறங்கிக்கிட்டே இருக்குது. இப்போது அவன் இறங்கியிருக்கிற அந்த ஸ்டேஜ் 2896 ரூபாயில் இருக்கான். இன்றைக்கி காலையில் நிலவர பிரகாரம் இவன் 2877 வந்தால் அங்கேருந்து ஒரு ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு டெக்னிக்கலாக இருக்குது. இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணால் ஒரு பவுன்ஸ் கிடைக்கும். அந்த பவுன்ஸை நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணலாம். அது எது வரையும் போகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இங்கேருந்து 3000 வரையும் போகும். 3000ன்றது இப்போது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு இந்த டிசிஎஸுக்கு. இந்த 2877ஐயும் டிசிஎஸ் கட் பண்ணி கீழே ஒரு பியரிஷ் கேண்டில் வந்ததுன்னா அந்த கேப் இருக்குது, ஒரு கேப் இருக்குது. 2550 இருக்குது ஒரு கேப். அந்த கேப்பை கண்டிப்பாக ஃபில் பண்ணும். ஏன்னா அவ்வளோ பெரிய கேப்பை வச்சு இது இனிமேல் மேலே போகிறது கஷ்டம். ஏன்னா இங்கேருந்து இன்னும் ஒரு 250-270 பாயிண்ட்டு தான் இருக்குது. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லா தான் இருக்குது. நான் சொன்ன இந்த சப்போர்ட்டு 2877 கட் பண்ணி வந்தால் மட்டும்தான். ஆனால் இந்த 2877ன்றது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. இது இங்கேருந்து ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு 2877லேருந்து அது அதிகபட்சமாக இறங்கினா ஒரு 2860 வரையும் இறங்கலாம். அதுக்கு மேலே அது இறங்க வாய்ப்புகள் கம்மி. ஒருவேளை மார்க்கெட் ஃபர்தராக இன்னும் பியரிஷ் ட்ரெண்டாகவே இருக்குன்னா நான் சொன்ன அந்த லெவலை போய் கண்டிப்பாக டச் பண்ணும் இந்த டிசிஎஸோட டெக்னிக்கல் சார்ட்டு இது தான். இது இந்த 2877 தொடும் போதோ இல்லை அங்கேருந்து நான் சொன்ன மாதிரி 2860 வரும்போதோ இது ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் ஒரு லாங் டேர்ம் இதை லாங் டேர்மாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சா இதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஃபண்டமெண்டலில் இதோட பிஇ ரேஷியோ பிலோ 21 தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய செக்டார், ஜாம்பவான் ஐடி செக்டார்லேயே இவ்வளோ பிஇ ரேஷியோ கம்மியாக இந்த டிசிஎஸ் தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் டு புக்கு பார்த்திங்கன்னா 11 இருக்குது. 11எல்லாம் அதிகம்தான். பட் இது நல்ல க்ரோத்தபிள் ஸ்டாக்ஸ். இதோட டிவிடெண்ட் ஈல்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. 5.38% கொடுக்குறாங்க. போதும் நமக்கு லாங் டேர்ம். இப்போ நம்ம வாங்கிறதே அதோட ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து பாதி இறங்கிட்டான். ஒரு லாங் டேர்முக்கு நம்ம இப்போ இதை சூஸ் பண்ணுறோன்னு வச்சுங்க. இவன் 4.38% டிவிடெண்ட் கொடுக்குறான். ஸோ அது இறங்கினாலும் நமக்கு ஏதாவது இந்த ஷேர் மூலிமா ஒரு அமௌண்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த டிவிடெண்ட் மூலிமா. இதோட ஆர்ஓசிலாம் பார்த்திங்கன்னா 51 இருக்குது. ஸோ இவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டில் நல்லா ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறான் அப்படின்றது இந்த ஆர்ஓசியிலையும் தெரியுது. பிஇஜி ரேஷியோ 6 இருக்குது. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் அதுதான் நான் சொன்னேனே, இந்த மாதிரி ஐடி செக்டார்ஸ்லேயே பெரிய ஆள் இவன், இன்ஃபோசிஸும் இவனும். ஸோ இவங்க இந்த அளவுக்கு கீழே விழுந்திருக்கும் போது நம்ம இங்கே அதை லாங் டேர்முக்கு சூஸ் பண்ணோம்னா வெரி வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 2877 ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் 2550 சொன்னோன்னே அந்த லெவலெல்லாம் வந்ததுன்னா பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் உள்ளே வந்துடுவாங்க பெரிய லெவலில் வாங்கிறதுக்கு. இந்த டிசிஎஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இது மார்க்கெட் இன்னும் கூட கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் தோணுது. ஆர்எஸ்ஐ வந்துட்டான், பியரிஷ் ட்ரெண்டு உள்ளே வந்துட்டான். ஆர்எஸ்ஐ, ஸ்டோக்காஸ்டிக்ஸ், எம்ஏசிடி எல்லாம் பாருங்கள், எல்லாமே பியர் ட்ரெண்டு உள்ளே தான் இருக்குது. ஸோ
இது இங்கேருந்து நான் சொன்ன அந்த சப்போர்ட்லேருந்து ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எது வரையும் போகும்னா கண்டிப்பாக 3000 டச் பண்ணும். 3000 இப்போது ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டண்ட்டாக மாறிடுச்சு இந்த டிசிஎஸில். இந்த ஷேரை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் நிதி ஆலோசகரை தொடர்பு கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னா செபியால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட்டை தொடர்பு கொள்ளுங்கள். நான் சொல்கிறேன்லாம் இந்த ஷேர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், எடுக்காதீங்க. மற்றதெல்லாம் உங்களோட ஓன் டிசிஷனாக இருக்கணும். இது ஃபர்தராக ஒரு காப்பிரைட் தான், எல்லாரும் சொல்லக்கூடியது. நானும் அதையே தான் உங்களுக்கும் சொல்கிறேன். இந்த ஷேர்ஸை எடுக்கும்போது உங்கள் நிதி ஆலோசகரை தொடர்பு கொள்ளுங்கள். ஆனால் இப்போது இந்த டிசிஎஸ் இருக்கிற இடம் ஒரு ஃபஸ்ட் கிளாஸான இடம். இதை டெக்னிக்கல் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா புரியும், சார்ட் அனலைஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்லா தெரியும் ஏன் இந்த இடத்துல சொல்கிறாங்க அப்படின்ட்டு.